ஸோ குட் மார்னிங் மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டே 4 வாக்கிங். ஆக்சுவலி இன்றைக்கி டே 3 வாக்கிங் போட வேண்டியது. டே 3க்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டே 4 கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த லாஸ்ட்டாக டே 3 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஒரு ரீசன். ஸோ அந்த ரீசன்னால தான் 1 வீக் கழித்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி டைம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க காமிக்கிறேன். ஆனாவே 4:10 ஆகுது டைமு. இன்னும் சீக்கிரம் கிளம்பியிருக்க வேண்டியது. ஆக்சுவலி இன்னும் சீக்கிரமாக கிளம்பியிருக்க வேண்டியது. ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் தூக்கமே இல்லை. நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் வந்து மொட்டை மாட்டியில் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பால்கனியில் போய் அங்கே போய் படுத்து டான் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்து முடித்தேன். சரி படம் பார்த்துட்டு இருந்தேன்னு லேட்டாக கிளம்புனேன். இல்லைனா நான் 3 மணிக்கே கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் போய் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தான் லேட்டாக கிளம்புறேன். ஸோ இன்னும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஒருத்தர் லூஸு மாதிரி 4 மணிக்கெலாம் எழுந்துச்சி வாக்கிங் போயிட்டுருக்கான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பிளான்ன்றதை கீழே போய் போகும்போது சொல்கிறேன். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹலோ, திஸ் இஸ் மை வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஜீப் ரோட்டில் இருக்கேன். வீட்டிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் வந்துட்டேன் 6 கிலோமீட்டர். என்ன பிளான்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி சென்ட்ரல் போயிட்டு சென்ட்ரல்லேருந்து ரிட்டன் வரலான்ற ஒரு பிளான் இருக்குது. அது இல்லாமல் அப்புறம் இந்த ரேஸ் ட்ராக் ஒன்று போட்டிருந்தாங்க தெரியுமா, அந்த ரேஸ் ட்ராக்கை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு 2 பிளான் இருந்துச்சு. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா சென்ட்ரல் பிளான் பண்ணிக்கிறேன். வாங்க போகலாம். ஸோ சென்ட்ரல் போய்ட்டு சென்ட்ரல்லேருந்து ரிட்டன் மெரினா பீச் வந்து மெரினா பீச்சில் சப்போஸ் நான் சென்ட்ரல் போய்ட்டு ரிட்டன் வரத்துக்குள்ளே சன்ரைஸ் ஆகிடுச்சுன்னா சன்ரைஸ் எடுக்க முடியாது டைமில் இருக்குது. அப்படி ஆகலைன்னா அங்கே உட்காந்து சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி லைட் ஹவுஸ் போய்ட்டு லைட் ஹவுஸ்லேருந்து சிட்டி சென்டர் போய்ட்டு அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன். எதுக்கு திடீர்னு சென்ட்ரல் போகலான்னு பிளான் பண்ணேன்னு எனக்கே தெரில. வாங்க பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும், போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ இப்போ இங்கே நின்று என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, நம்ம இங்கே ஒரு ரோடு தெரியுது பார்த்தீங்களா, இப்படி போய் சென்ட்ரல் போகலாமா, இப்படி இல்லைன்னா இந்த வழியாக போனோன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் இப்படி போய் சென்ட்ரல் போகலாமான்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுருக்கிறேன் இந்த இடத்துல, இந்த ரவுண்டன் ஆகிட்ட. அப்படி போய் போனோம்னா நடுவில் உட்காரத்துக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும், அங்கே உட்காந்து போகலாம். இப்படி போனோம்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான், நேராக சென்ட்ரலுக்கு போய் சேர வேண்டியது தான். உட்காரத்துக்கு எங்கேயும் இடம் கிடைக்காது, ரோட்டில் தான் உட்காரணும். உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை. ரோட்லலாம் உட்காந்து வீடியோ எடுக்க முடியாது. இந்த ரூட்டுக்கு போனேன்னு வைங்களேன், அங்கேருந்து ஒரு வண்டி வருதுல்ல, அந்த ரூட்டுக்கு போனேன்னு வைங்களேன், அங்கே உட்காந்து வீடியோ எடுக்கலாம். காலியாக இருக்கும், சேரும் போட்டிருப்பாங்க, அனாதையாக ஒரு சேர் கிடக்கும், அங்கே போட்டிருப்பாங்க, உட்காந்து வீடியோ எடுக்கலாம். அதான் நின்று இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். அங்கிட்டு வேண்டாம், இங்கிட்டு போவோம், அதுவும் சரிதான், வாங்க போங்க. இப்படியே போயிடலாம். வா, ஒரு வழியாக ஒரு ரூட்டை சூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ காலியாக இருக்குன்னு இந்த ரோடு, யாருமே இருக்க மாட்டாங்க. வண்டி சத்தமும் பெருசாக இருக்குது, அதனால தான் இந்த ரூட்டில் வந்தேன். வண்டி சத்தம் இருந்தால் வாய்ஸ் ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது. மைக் யூஸ் பண்ணேன், ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு யூஸ் பண்ணேன். எடிட் பண்ணும்போது தான் தெரிஞ்சு ரொம்ப லோவாக இருக்குது அந்த மைக்கில். என்ன கரும்பு மைக்குன்னு தெரில, அது தெரியாமல் வாங்கிட்டேன் 700 ரூபா கொடுத்து. அதனால் மைக் எடுத்துகிட்டு வரல, ஃபோன் மைக்கை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதனால தான் இந்த ரூட்டுக்கு வந்ததுண்ணா மெயினாக. இங்கேருந்து இப்படியே நடந்து போகணுன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு சேர் இருக்கும், அங்கே உட்காந்து இது பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம். எனக்கு போயிட்டு சொல்கிறேன். மக்களே, இங்கே இருக்க சேரையும் தூக்கி நடுவில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் இப்படி போட்டதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் இருந்துச்சு, இந்த மரத்துக்கிட்ட இருந்துச்சு, இப்போ எடுத்து இங்கே போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் உட்கார முடியாது. ஆல்ரெடி அந்த இடம் பார்க்குறதுக்கு சும்மா டெரராக இருக்குமா, அது வேறு பயமாக இருக்கும். அதனால் நடந்தே போயிடலாம். பேசாமல் நம்ம அந்த ரூட்லேயே போயிருக்கணும்ல, தப்பு பண்ணிட்டேன். சேரை நம்பி வந்து கெட்டு போயிட்டேன். இப்படிதான், யாரையும் நம்பக்கூடாது. ஏம்மா, வாழ்க்கையில் பொண்ணுங்களே நம்பக்கூடாது, சேரையும் நம்பக்கூடாது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு தத்துவம். இல்லை
சொல்கிறேன், நிறைய அடி வாங்கியிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துக்கோங்க, அட்வைஸ்லாம் பண்ணல, விடுங்க போகலாம். கம்மியாக தான் ஷூட் பண்ணுவேன், பிகாஸ் வீடியோ லென்த் அதிகமாக வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ கட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்காது. எடிட் பண்ணுற எனக்கும் பெருசாக வேலை இருக்காது, ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி சின்னதாக எவ்வளோ சின்னதாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக கொடுக்குறேன் இந்த வீடியோவை. ஓகேவா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை. ஓகே, வாங்க போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் அங்கேருந்து நடந்து நேப்பியர் பிரிட்ஜ் வரைக்கும் வந்துட்டோம். பார்த்தீங்களா, செஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க இந்த ரேஸுக்காக செஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நேப்பியர் பிரிட்ஜுக்கு தான் நின்றுருக்கேன். கால்லாம் செம்ம வலிக்குது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். ஏமா முடியல, வண்டிங்க போய்கிட்டே இருக்கு சருன்னு. இப்போ ஒருத்தர் டியூக்கில் செம்ம வீலிங் அடிச்சுட்டு போனா. அப்படி போலீஸ் இல்லாதனால தப்பிச்சுட்டா. அப்படி போலீஸ் இருந்திருந்தாங்க, வாங்க ராசா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க. வீடியோ எடுக்கலான்னா அந்த வீலிங் எடுத்தது வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போயிட்டாப்புல, செம்ம ஸ்பீடில் போனாப்புல அவரு. அதனால் வீடியோ எடுக்க முடியல. செம்ம பனிமூட்டமாக இருக்குங்க, கேமராவில் தெரில, செம்ம பனிமூட்டமாக இருக்குது. காலங்கத்தால் சென்னை இந்த ரோட்டில் தான் ரேஸ் ட்ராக் போட்டிருந்தாங்க. இந்த சைடு தான் ரேஸ் ட்ராக் போட்டிருந்தாங்க. இன்னும் அந்த மார்க்லாம் இருக்குது பாருங்க, காரில் நின்னது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஐ திங்க் ஸோ. அதுக்கு தான் அந்த மார்க் போட்டிருக்காங்க. கார் நின்ன மார்க்லாம் அது அப்படியே இருக்குது பாருங்கள். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ நான் அந்த ரோட் வழியே தான் போவேன், காமிக்கிறேன். ஓகே மக்களே, ஆல்மோஸ்ட் நேப்பியர் பிரிட்ஜ்லேருந்து கிளம்பி இங்கே வரைக்கும் வந்தாச்சு. சென்ட்ரல் போகிற பிரிட்ஜு ஏறிக்கிட்டு இருக்கேன். முடியல, செம்ம கால்வலி, சரியான கால்வலி. போய் நான் இவ்வளோ நேரம் தெரில, பிரிட்ஜு ஒரு இப்படியே இருந்தா கால்லாம் பயங்கரப்பா வலிக்குது. வந்துட்டோம், அதுவும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். திரும்பி போனால் அசிங்கம், சென்ட்ரலுக்கு போகாமல் போனேன். ஸோ அதனால் சென்ட்ரல் போயிட்டு தான் போவேன். அது மாறாது, உட்காரத்துக்கும் எங்கேயுமே இடம் கிடைக்கலையா, அது வேறு டென்ஷன். இங்கே ட்ரெயின் வருது, ஐயா ஜாலி, ட்ரெயின் வருது. இந்த ட்ரெயினை பார்த்துட்டு போ. ஐயோ ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஏதோ ட்ரெயின் வருது, பொறுமையாக வருது, இன்ஜின் மட்டும் வருதுன்னு நினைக்கிறேன். திங்ஸ் ஸ்டோரில் நாங்க போ ட்ரெயின் ஷாட் எடுக்கலான்னு முடியுதா? கையும் வலிக்குது, காலும் வலிக்குது, எல்லாம் சேர்ந்து வலிக்குது. வேர்த்து ஊற்றுது, முடியலை. நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு கூட தெரில பேசுகிறது. வாங்க போகலாம், முடிவு பண்ணி வந்துட்டோம். பாதிலே விட்டு போகிற பழக்கம் நம்ம இது கிடையாது. வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் சென்ட்ரல்லேருந்து வந்து எக்மோர் வந்து இப்போ எக்மோரில் இருக்கேன். எக்மோர் ஜங்ஷன் இருக்குல்ல, அங்கே இருக்கேன். ஆல்பர்ட் தேட்டர் போகிற ரூட் இருக்குல்ல, அங்கே இருக்கேன். இங்கேருந்து அப்படியே மறுபடியும் சிந்தாதிரிப்பேட் வழியாக போய் மறுபடியும் மெரினா பீச் போயிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. லூஸ் ஆடானின்னு கேட்பீங்க, லைட்டாக லூஸ் ஆகிட்டேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, வேறு ஒரு யோசனையில் இருக்கேன். அதனால் நடந்துக்கிட்டே இருக்கேன், எங்கேயுமே உட்காரல தெரியுமா. இது வரைக்கும் வீட்டிலேருந்து கிளம்புனவன் தான் ஒரு இடத்துல கூட உட்காரலையே. நடக்கிறவன் நடந்துக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் கீழே எப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னா கையை கூட தூக்க முடியல, ரொம்ப வலிக்குது. ஐயோ பயங்கரமாக நடந்துட்டேன், எதிர்பார்க்கவே இல்லை. ஆரம்பிக்கும் போது இவ்வளோ தூரம் வருவேன்னு. அங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து அப்படியே வந்த ரூட் வழியாக போகலான்னு பார்த்தேன். வந்த ரூட் வழியாகவே போனால் போர் அடிக்கும் அப்படின்ட்டு சுற்றிக்கிட்டு போயிட்டுருக்கேன் மறுபடியும். இப்போ மறுபடியும் மெரினா பீச் போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து, இன்னும் வெளிச்சம் வரல, இருட்டாக தான் இருக்குது. கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து மெரினா பீச்சில் தான் இதுக்கப்புறம் டைரெக்டாக போய் உட்கார வேண்டியது. எங்கேயும் பிரேக் இல்லை. இவ்வளோ நேரத்துக்கு எங்கேயும் பிரேக் எடுக்கலை. வாங்க போகலாம். மெரினா பீச் போய் சந்திக்கிறேன். ஐயோ தெரியாமல் இந்த வாக்கில் நடந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் சுற்றிட்டு வரணும் போலே. இது ஒரு எண்டே இல்லையா என்ன? வாங்க போகலாம் மெரினா பீச்சுக்கு.
வந்து சேர்ந்து நான் ரொம்ப நேரம் ஆச்சு. கடைசியாக மெரினா பீச்லேருந்து கிளம்புனது. அதுக்கப்புறம் நான் எங்கேயுமே வ்ளாக் பண்ணல. டைம் பார்த்தீங்கன்னா 2:16 ஆகுது, மத்தியானம் ஆயிடுச்சு. வந்து 8:30க்கு வீட்டுக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். வந்து குளிச்சுட்டு தூங்கினவன் தான் இப்போ தான் எந்திரிச்சேன். ஜஸ்ட்டுனோ எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு சரி வீடியோ எடிட் பண்ணலான்னா பார்த்தா எண்டே கொடுக்கல நான் விலாகுக்கு. அது இப்போ தான் ஞாபகமே வருது. இருந்த டைடுக்கு அதையும் மறந்துட்டேன். சரி எண்டு கொடுத்துடலான்ட்டு இந்த ஒரு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து எங்கெங்கே போகணுன்னா, வீட்டிலேருந்து கிளம்பணுமா, வீட்டிலேருந்து கிளம்பி ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு, ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ரேஸ் ட்ராக் ரூட் அந்த நேப்பியர் பிரிட்ஜ் போயிட்டு, நேப்பியர் பிரிட்ஜ்லேருந்து நேராக சென்ட்ரல் போயிட்டு, சென்ட்ரல்லேருந்து எக்மோர் போயிட்டு, எக்மோர்லேருந்து மறுபடியும் சிந்தாதிரிப்பேட் மீன் மார்க்கெட் வழியாக பூந்து உள்ளே வந்து மறுபடியும் அந்த ஒரு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் ஜங்ஷன் கிட்ட வந்து அந்த ஏர்லி மார்னிங் எந்த ரூட்டில் போகணுமோ அதே ரூட்டில் மறுபடியும் மெரினா பீச் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு, நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுத்ததே தப்பாக போயிடுச்சு. அங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்காமல் நடந்துருந்தேன்னா வீட்டுக்கு வந்து ஒழுங்காக சேர்ந்துருப்பேன். அங்கே உட்காந்து ஒரு 1 hour 2 hour ரெஸ்ட் எடுத்தேன்னு நினைக்கிறேன். டைம் லேப்ஸ்லாம் எடுத்துகிட்டு நல்லா கடற்கரையை என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஒரு அலை சத்தத்தை கேட்டுக்கிட்டு ஜாலியாக ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப டென்ஷன்டாக இருந்தேன்னா அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நடந்தேன்னு வச்சுக்கலாம். எனக்கு வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லை. சரி அதுக்கப்புறம் கூட அங்கேருந்து கிளம்பி லைட் ஹவுஸ் போயிட்டு லைட் ஹவுஸ்லேருந்து சிட்டி சென்டர் போகலான்னா பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆயிடுச்சு. சரி வீட்டுக்கு போயிடலாம், இதுக்கு மேலே வேணாம் அப்படின்ட்டு தான் அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தூங்கினவன் தான், எந்திரிக்கவே இல்லையே, இப்போ தான் எந்திரிச்சிருக்கேன். ஸோ ஒரு மாதிரி மைண்டு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. என்னன்னு சொல்கிறதுனா, சித்தன் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாப்புல அந்த ஹைதராபாத் சீரீஸ்லேருந்து நினைக்கிறேன். அதே ஃபீலிங் சேம் ஃபீலிங்கா. அது அப்போ புரியல, இப்போ புரியுது. நம்மளை சுற்றி நிறைய ஃபேக்கான பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் சொல்லி காட்டுறதுக்காக இல்லை, நம்ம அவங்க கூட ரொம்ப நெருங்கி இருக்கோம் நம்ம தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவங்களுக்கு நம்மளோட நெருக்கமானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது நமக்கு ரொம்ப லேட்டாக தான் நமக்கே புரியும். ஆனாலும் நம்ம அவங்க மேலே அன்பை காட்டிக்கிட்டே தான் இருப்போம். என்னடா வாழ்க்கை மயிர் ஸோ அவ்வளோதான் கைஸ். வை ஆல்வேஸ் மீ. நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படி? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். பை, பீஸ் அவுட் இஸ் சேஃப். நாளைக்கு இன்னொரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். ஸோ அதை நாளைக்கு வீடியோவில் என்னன்றதை சொல்கிறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேவா? அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாடுற ஒரு லூஸ் பைத்தியம் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான்றது அப்படியாச்சும் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? பை கைஸ், பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.